நீ தீப்பெட்டி எடுத்தாந்தியா இதான் நீ மண்ணை குடிவா. அந்த வானா பூச்சியில் கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வா குடிக்கிறது. அது தண்ணி போய் மோந்துட்டு வா, தண்ணி தான் முடிக்குது. அப்படியே மோந்துட்டு வா குடிச்சிட்டு. தண்ணி தவிக்குதுய்யா, என்னையா பண்ணுறது? பசி அவரு பசிக்க தண்ணியாவது குடிக்கணும் இல்லையா? நல்லா மோந்துட்டு வா இப்போ தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்து இத்தனை எவனை எப்படியே குடிக்கிறது? இத்தனை ஒரு அரை சொம்பு கூட போசியில் கொண்டு வா. இரு அப்படியே குடிச்சுக்கிறேன். இரு கொண்டா இரு 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 தூக்கையா கீழே விட்டுறாத. ஆமாம் இரு குடி, நீ 2 கையில் பிடிச்சி குடி. இதான் டீ போட்டு வரையா மறுபடியுமே வருவியா? சரி சோறாக்குறாங்களான்னு பார்த்துட்டு வா. சோறானா கூப்பிடனே விட்டு போட்டு தின்னு போடாத ராத்திரி ஆட்டம். வீடி பற்றினா போ. தண்ணி ஊற்றிப்பட்டு அப்படியே வந்துடா. சோறு ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரணும். கோதுமை ரவை கிளற நினச்சி சித்தி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வா. பந்திக்கு முந்து படைக்கு தழுங்குன்னு சும்மாவா சொன்னாங்க. ஆமாம் பசி ஆகிடுது குப்பனா. தாடி வேற காடாட்டம் வளர்ந்து போச்சு. அப்புறம் தான் கொடுப்பாங்க. பசி ஆளாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ தான் அக்கா வெங்காயம் தொளிக்குது, எண்ணாரம் தொளிச்சு. அதுதான் சொல்கிறேன். ஏதோ ஒரு பெரிய மனுஷன் ஒரு சின்ன பையன் ஒரு நல்ல நாயின்னு சொன்னால் கேட்டால் தான் ஆகும்.